கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்தோம். அதிகால வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனத்திலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்குள்ள வேத தியானம் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போன ஆசை, எல்லாருக்கும் மோட்சத்துக்கு போன ஆசை. தகப்பனுடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசை இருக்கு. இன்னைக்குள்ள செய்தி நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ரோமர் 6 அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை இயேசுக்காக இருக்கா அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டாலும், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டால் மட்டும்தான் ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும், ஆசீர்வாதமா வாழ முடியும், சமாதானமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் அப்படிம்பாங்க. மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இப்ப இன்னைக்கு காலையில் உள்ள செய்திக்குள்ள நம்ம போகும்போது நம்ம நிறைய காரியங்களை யோசித்து பார்க்க முடியும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல ஆகாவிட்டால் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே வசனம் தெரியும். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, ஒரு குடும்பம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியும். எப்படி ஸ்கூல்ல படிக்கும்போது 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் அப்படி அடுத்த கிளாஸுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கணும். ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டம்பா அப்படிம்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அப்படிம்பாங்க. நான் 85% அப்படிம்பாங்க. நான் 50% தான் அப்படிம்பாங்க. மார்க் முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் பரீட்சை உண்டு. சோதனைக்காரன் வருவான். தேவன் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன், நம்ம உள்ளந்திரியங்களை சோதித்து ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒரு ஸ்டெப் நம்மளை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விதமான வாசல் திறக்கப்படும். சில குடும்பத்துல ஏன் வாசல் திறக்கப்படலை அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து 5 நிமிஷம் கூட வாசிக்க நேரம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் அழகா பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றது நிறைய வீட்டுல ரியலா நடக்கக்கூடிய காரியங்கள். 5 நிமிஷம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஆனா 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன் பார்க்க நேரம் இருக்கு.
அப்போ நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது அதிகமா ஆப்பரேட் ஆகுது, ஒரு மனுஷன் எது ஆளுகை செய்து. இன்னைக்கு செய்தி என்னன்னா, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்ப நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நிமிஷம் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோமா, இன்னும் பாவத்துக்குள்ளே. அது அழகா சொல்லுவாங்க, ஐயா அந்த எங்க வீட்டுல உள்ள அந்த பக்கத்து வீட்டுல உள்ள அந்த நாய் ஒரே சேட்டை பண்ணுதியா அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கேயாவது போய் கிடக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி பார்க்கும்போது, நாய் தான் கக்கினை திங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நாய் கக்கிருமா மறுபடியும் தின்றுமா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய ஃப்ரெண்டு, பழைய 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 காரியத்துக்குள்ள போகும்போது அவருடைய முந்தைய நிலைமை பார்க்கலாம். பிந்தைய நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அதிக கேடு, அதிக ஆபத்து, அதிக கேடு, அதிக ஆபத்து. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, ஒரு குடும்பம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம், ரட்சிப்பு, விடுதலை, சந்தோஷம், சமாதானம் எல்லாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களை யாருமே முடக்கி போட முடியாது. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி தான். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போனா எவ்வளவு ஆபத்து இருக்கு, தேவனோடு நடந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, ரெண்டையும் சொல்ல முடியும். ஏன்னா நான் வியாபாரத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்தாலும் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தெரியுது, வேதம் சத்தியம். அவரோட வழியில நம்ம நடக்கும்போது தான் நித்திய ஜீவன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்காரு. அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தால் நமக்கு நித்திய ஜீவன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ செய்தி என்ன அப்படின்னா, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, ஒரு குடும்பம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாச்சு அப்படின்னாலே ஆசீர்வாதம் தான். இல்ல பிரதர், எங்க வீட்டுல இன்னும் பாவம் தொடருதே, நாங்க இன்னும் கொஞ்சம் பாவம் பண்ணத்தான் செய்யறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல அதுல இருந்து வெளியில வரணும். அதுல இருந்து வெளியில வந்தாதான் அடுத்த ஸ்டேஜ். எப்படி நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு ஸ்டேஜா தான் நம்ம அடுத்த கடந்து போனோம் அப்படிம்போம். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே முதல் ஸ்டெப் என்னன்னா, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, நம்ம பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாலே நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போயிடலாம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி 23ஆம் வசனத்துல போட்டிருக்கு. இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசம் வேற இருக்கு. நீ என்ன பாவம் பண்ணாலும் இயேசு மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு பாவம் செய்யறதுக்கு தூண்டுற மாதிரியே பிரசங்கமா இருக்கும். கேட்டா கிருபை பத்தி பேசணும் அப்படிம்பாங்க. கிருபை பத்தி பேசலாம், தப்பு இல்ல. என்ன பாவம் பண்ணாலும் இயேசு மன்னிச்சிடுவாரு, கல்வாரி சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, இஷ்டம் போல வாழலாம்னு சொல்லி கொடுத்தா அவங்க அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்க்கறாங்க. பைபிள்ல போட்டு கள்ள ஓநாய்கள், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பேசுற ஃபுல்லா உதட்டளவுல தான் இருக்கும். வசனம்லாம் தெளிவா பேசிடுவாங்க. ஆனா மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும். அவங்க வாயில வராது. ஏன்னா அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்க்கறாங்க. சபிக்கப்பட்ட அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வஞ்சிக்கிற ஆவிகள். இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள அற்புத அடையாளம் எல்லாம் நடக்கும். ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்தாதான் இயேசு வீட்டுக்குள்ள வருவார். ஒரு மனுஷன் பாவத்திலேயே வாழும்போது அங்க பிசாசு தான் இருக்கும். முதல்ல அதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளணும். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டால் ஆசீர்வாதம். ஐயா, என் வாழ்க்கையில பாவம் தொடருதுயா,
அப்படின்னா இன்னும் அவங்க விடுதலை ஆக்கப்படலைன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப சில குடும்பத்துல பாவத்தை கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. கடையில ஜாமான் வாங்க போகும்போது வீட்டுல குட்டி பிள்ளைகள், பேரம்பேத்தி, பையன், சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் உண்டு. வாங்க வாங்க வாங்க, போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம், கடையில போய் சாக்லேட் வாங்கிட்டு வரோம், பண்டை வாங்கிட்டு வரோம் அப்படிம்பாங்க. பிள்ளைகள் இல்லைன்னா பேரம்பேத்தி அழகா கையில கூட்டு போவாங்க. ஆசையா கடைக்கு கிளம்பி போவாங்க. பொம்மை வாங்கி கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதே போல ஒரு மனுஷன் பாவத்திலே வாழ்றான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கையில பாவத்தை கூட்டிட்டு போறான்னு அர்த்தம். பிசாசை கூட்டிட்டு போறான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டால் மட்டும்தான் முடிவு நமக்கு நித்திய ஜீவன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, மறுபடியும் 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 பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், பழசு பழசு பழசு. அப்புறம் பாவம் செஞ்சுக்கிட்டே வாழ்றது. கேட்டா இயேசு மன்னிச்சிடுவார், இயேசு மன்னிச்சிடுவார்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போறது. இதுக்குள்ள பாவத்துக்குள்ள. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். இந்த மரணம் எப்ப நடக்கு? அவன் எப்ப பாவம் பண்ணானோ அப்பவுமே அவன் ஆவியில செத்து போயிட்டான், மாம்சத்துல கன்வெர்ட் ஆயிட்டான். ஆதாம் ஏவாள் சர்ப்பமானது தந்திரம் உள்ளன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த உடனே அவனுடைய வஸ்திரம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது நமக்கு நீதியின் வஸ்திரம் தராரு, மெல்லிய வஸ்திரம் தராரு, பரிசுத்த வஸ்திரம் தராரு, துதி நாடையை தராரு, நீதியின் சால்வை தராரு. இதெல்லாம் ஒரு மனுஷன் எப்போ தொலைக்கிறான் அப்படின்னா, பாவம் செய்யும் போது எல்லாம் தொலைச்சிருந்தான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து கூட இருந்தால் அவங்க வாழ்க்கை வெளிச்சம். இன்னைக்கு வேதத்தை விட்டு விலகும் போது அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டில் தான் இருக்கிறாங்க. கேட்டால் பைபிள் எடுத்து வாசிக்க முடியல பிரதர், பைபிள் வாசித்து 6 மாசம் ஆச்சு பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர் அப்படிம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியல பிரதர் அப்படிம்பாங்க. இப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாள் கர்த்தரோட வருகை வந்துடும். கொடுக்கப்பட்ட காலத்துல மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறியாச்சுன்னா பரலோகத்துல போய் சேர முடியும். இல்லை இல்லை நாங்கள் இப்படியே தான் வாழ்வோம் அப்படின்னா பைபிள் என்ன போட்டிருக்கு? மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணுமா? இன்னைக்கு மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறக்கூடிய ஜனம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்கறது கிடையாது. வீட்டில் ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க, 4 பேருக்குள்ளேயுமே சண்டை. அப்ப அங்க என்ன ஆவி இருக்கு? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணுமே. தந்திரம், வஞ்சிக்கிற ஆவி இதெல்லாம் எப்போ உள்ள வந்துச்சு? சில குடும்பத்துல அம்மா அப்பாவுக்கு தெரியாம போன்ல யார்ட்டையாவது பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. வேற வேற வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல போய் யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம், ஏகப்பட்ட ஃபேஸ்புக், ஏகப்பட்டது என்னெல்லாமோ இருக்கு. ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயே போனாலும் நேரத்தை தின்றோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தேவனோட சமூகத்துல காத்திருக்க நேரம் இல்லை. ஆனா செல்போன்ல எல்லா நெட்டுக்குள்ளேயும் போய் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. கேட்டா எங்களுக்கு இயேசு தெரியும் அப்படின்றாங்க. எல்லாம் தெரியும், ஆனா மனம் திரும்பி சிறு பிள்ளை போல இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டா அவங்க இல்லைன்றாங்க. ஏன்னா உலகத்தோட தொடர்புல இருக்காங்க. ஏன் ஒரு மனுஷனால ஒரு முழுசா விடுதலையாக்கப்பட முடியல அப்படின்னா, அவனுடைய தொடர்பு இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனையும் சேர்ந்து ஆரம்பிக்கும். கர்த்தரோடு இணைந்திருந்தால் அவங்களோட வாழ்க்கை வேற. அப்ப காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு அப்படின்னாலே இயேசு கூட இருக்கிறார்னு அர்த்தம்.
இயேசு கூட இருக்கும்போது ஒரு மனுஷன் பாவம் செய்ய முடியாது. நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசு கூட இருக்கும்போது முதல்ல அவங்க விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருப்பாங்க. கர்த்தருக்கு சொந்தமான ஜனமா இருப்பாங்க. கர்த்தர் தான் எனக்கு பங்கு அப்படிம்பாங்க. பரலோகத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. நற்கரை நடப்பாங்க. சோர்ந்து போகாம நற்கரியை செஞ்சுட்டு இருப்பாங்க. உன்னை போல பிறனை நேசி அன்பு கூறுவாங்க. நன்மை செய்வாங்க. இதெல்லாம் செய்யறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு தேதியில நமக்கு என்ன வேணும்னா ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு முதல்ல நான் என்ன செய்யறேன்? நம்ம வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். பாவம் அப்படின்னா தொடருதா இல்லையா? செல்போன்ல 24 மணி நேரம் சார்ஜ் இருக்கு. 24 மணி நேரம் சில குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமானபடி தான் வாழ்ந்தாங்களா? அப்படி சொல்லி கேட்டா நிறைய சந்தேகம் வந்தது. அதனால நம்ம வாழ்க்கை முழுசா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். இல்ல பிரதர், 23 மணி நேரம் கரெக்டா இருக்கும் பிரதர். 1 மணி நேரம் நான் பாவத்துல விழுந்துருந்தேன் பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னும் முழுசா ரட்சிக்கப்படல, இன்னும் என் வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படிம்பாங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பாவத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிடணும். அது தொடரக்கூடாது. சிகரெட் அடிக்கிற பழக்கமா இருக்கலாம், தண்ணி அடிக்கிற பழக்கமா இருக்கலாம், போதை அடிமையா இருக்கலாம், கஞ்சா பழக்கமா இருக்கலாம், விபச்சார அடிமையா இருக்கலாம், மோக இச்சையா இருக்கலாம், காம விகாரமா இருக்கலாம், செல்போன்ல தேவையில்லாம படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, தேவையில்லாம யார்கிட்டயோ பேசுறது, தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ள போறது, ஆன்லைன் கேம்ல அடிமையா இருக்கிறது, தேவையில்லாத இதயத்துக்குள்ளே பொல்லாத சில தேவையில்லாத குணங்கள், தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய ஏகப்பட்ட காரியம் இந்த உலகத்துல இருக்கு. ஒரு மனுஷன் எதுலெல்லாம் அடிமையா இருக்கிறானோ அந்த அடிமையிலிருந்து வெளியில வந்தா மட்டும்தான் அவனுக்கு விடுதலை. நிறைய குடும்பத்துல ஏன் விடுதலை வரமாட்டுக்கு, விடுதலை கிடைக்கல அப்படின்னா பாவத்தை அப்படியே கூட்டு போயிட்டே இருப்பாங்க. பாவம் தொடரக்கூடாது. அதான் முக்கியமான செய்தி. நித்திய ஜீவன்லாம் தந்துருவாரு. எல்லாருக்கும் நித்திய ஜீவன் தருவாரு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும். நம்ம நற்கரணை எடுக்கணும்னா எடுக்கணும். சுவிசேஷம் ஊழியம் பண்ணணும்னா பண்ணணும். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் செய்யணும். நீ நிறைய குடும்பத்துல வீட்டிலேயே செல்போனை பார்த்துட்டு நேரத்தை ஓட்டிடுறது. கேட்டா வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க தான் இருப்பாங்க. கேட்டா வெப்சைட்ல போய் நான் தேடிட்டு இருக்கேன். இயேசு ஒரு நாள் வந்துட்டு போயிடுவாரு. இவங்க அப்பவும் தேடிட்டு தான் இருப்பாங்க. கொடுக்கப்பட்ட நேரத்துல முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனை தேடினா நித்திய ஜீவன் தர போறாரு. நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அப்ப விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோம்? அதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஒரு மனுஷன் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா மட்டும்தான் அவனால தேவனுக்கு அடிமையா இருக்க முடியும். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா பாவத்தை கையை பிடிச்சு கூட்டு போறதுனால தேவனுக்கு அடிமையா இருக்க முடியல. ஏன்னா அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். தேவனுக்கு அடிமையா இருப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சா நான் மறுபடியும் பாவத்துக்கு தான் போவேன். எனக்கு பாவம் செஞ்சதான் நல்லா இருக்கு, அப்பதான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாவம் செய்ய போயிட்டான். ஒரு மனுஷன் தேவனுக்கு அடிமையா இருந்தால் வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நான் தேவனுக்கு அடிமையா இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் என்னை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, என்னை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருப்பாரு. வாழ்க்கை ஃபுல்லா டோட்டலா மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவத்திலிருந்து வெளியில வந்தாச்சுனாலே அவங்க அழகா பரிசுத்தமாயிட்டே இருப்பாங்க. தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபை வரமோ
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். மனம் திரும்பி தாழ்த்தீரவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நித்திய ஜீவன் உண்டு. சுவிசேஷ விஷயத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என்னோட கூட யாரெல்லாம் மிகவும் பிரயாசப்படுறீங்களோ, உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. பிதாவையும் குமாரனை அறிவதுதான் நித்திய ஜீவன். நற்கரணை எடுக்கணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதனால பாவத்தின் சம்பளம் மரணம் தான்ப்பா. பாவம் செஞ்சுட்டே இருந்தா ஒரு நாள் அவங்களே கொன்னுவிடும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல அப்படித்தான் பாவம் பெருகவே இருக்கு. ஒரு மனுஷன் பாவத்திலே அடிமையா இருந்தாச்சு அப்படின்னா என்னைத்தான் தேவனுக்கு அடிமையா இருக்க போறான். நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. 31 நாள் செல்போனுக்கு அடிமையா இருக்கான்ப்பா. சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிடலாம்ப்பா எல்லாரும். ஆமா, நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். மற்ற 6 நாள் பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டான். கேட்டா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டேன். நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டேன். சரி, 6 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. தேவன் கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கணும். நம்ம தேவனுக்கு அடிமையா இருந்தாச்சுனாலே நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா வேலை அடைக்கப்படணும்ப்பா. வேலை அடைங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகள்லாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்க. காண்டாம இருக்குது பலத்தாங்க ராஜா. கழுகளை போல செட்டிலை விடுத்து எழும்ப கிருபை செய்யுங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எங்களுக்காக கல்வாரியில் அப்பா எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, உண்மை அழைக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவத்துக்காக மரித்து, எங்களுடைய பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நன்றி. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. மகிமையின் ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்களுக்கு ஜெபித்து கொள்ளுங்க. கற்பத்திங்க ஜெபிக்கிற கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. திருமண தேவைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கலாம் எல்லா தடையிலும் நீக்கி கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இன்னைக்கு என்னென்ன அவசர தேவை எல்லா தேவையில சந்திங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தரும். எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. இந்த நாளை பொறுப்படுத்துங்க. காலையில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்துக்குள்ளுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டாங்களோ நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி வாழைகளை தாழ்த்த அப்படிங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணை தாங்கப்பா. அதுக்குள்ள தேவையில்லா சந்திங்க. வாலிப வயசுல ஒரு சிறு சீர நினை என்று வேதம் சொல்லிடுது. தேவையில்லாத உலகாரத்தை போய் சிக்கிக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்கப்பா, வேலை அடைங்கப்பா, வேலை அடைங்கப்பா. இன்னைக்கு உள்ள எல்லா தேவையில்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மட்டுமே அப்புரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. எல்லா குடும்பத்துடைய தேவையெல்லாம் சந்திங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் ஞானஸ்நானம் கர்த்தர் கிருபை செய்யுங்க. சரீர பலவீனத்தோடு படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எங்க இருக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் பூரண சுகம் தாங்க. கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்படாதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எனக்கு டெய்லி 1 நிமிடமா ஜெபிங்க. God bless you. Thanks
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.